ஒரு சமூகத்தின் கண்கள் அது பெண்களாகத்தான் இருக்கும். ஒரு சமூகம் எந்த அளவு சிறந்ததுன்னு சொல்லி நாங்கள் கண்டுபிடிக்கணும்டா அந்த சமூகத்தில் உள்ள பெண்கள செயல்களை பார்ப்பதன் மூலம் அந்த சமூகத்தை பிள்ளைகள் எங்களுக்கு அடையாளம் போட்டுக்கொள்ளலாம். இந்த உலகத்தின் மாற்றத்துக்கு ஏற்ற மாதிரி நாங்கள் எப்படி மாறுறது? ஏஐன்னு சொன்ன பிள்ளைகள் உங்களுக்கு தெரியும், ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ். அதாவது பிள்ளைகள் உங்களுக்கு ரைட் சுருக்கமாக சொல்றேன்னு சொன்னால் செயற்கை நுண்ணறிவு. இது கவனிய பிள்ளைகள், அதாவது செயற்கை நுண்ணறிவுன்னு சொன்னால் ரைட் நாங்கள் சிந்திக்கிற மாதிரி, ரைட் நாங்கள் முடிவெடுக்கிற மாதிரி, நாங்கள் செயல்படுற மாதிரி இந்த அனைத்தையும் ஒரு மெஷினுக்கு ரைட் பயிற்சி அளித்து அதை வெளிப்படுத்துறதான் பிள்ளைகள் ஏஐ. தொழில்நுட்பத்தை பிள்ளைகள் நீங்கள் நல்ல முறையில் தான் பயன்படுத்தணுமே தவிர அதை நீங்கள் தேவையற்ற விதத்தில் பயன்படுத்தக்கூடாது. உங்களுக்கு தெரியும் பிள்ளைகள், ஏஐ தொழில்நுட்பம் பொதுவாக எல்லா நாடுகள்லையும் பிள்ளைகள் ரைட் வைத்தியத்துறையில் பயன்படுத்தப்படுகிறது, கல்வித்துறையில் பயன்படுத்தப்படுகிறது, உற்பத்தி துறைகள் அதாவது வர்த்தகம் விவசாயம் இதுகளில் பயன்படுத்தப்படுகிறது. அதே மாதிரி பிள்ளைகள் ரைட் அன்றாட வாழ்க்கையிலையும் பயன்படுத்தப்படுது. ஸ்ரீலங்காவில் அதே ஏஐயை பயன்படுத்தி ரைட் பிள்ளைகள் எந்த அளவுக்குன்னு சொன்னாக்கா பெண்களில் நிர்வாண ஃபோட்டோஸ் வீடியோஸ் செய்கிறாங்க. தொழில்நுட்பம் முக்கியமா மானம் முக்கியமான்னு கேட்டால் உயிரிலும் மேலானது தான் மானம். ஆகவே பிள்ளைகள் இந்த தொழில்நுட்பத்தால் பிள்ளைகள் நன்மையும் இருக்குது தீமையும் இருக்குது. நாங்கள் எப்போதுமே நன்மை பக்கம்தான் நாடும். அதிகமாக பொம்பளை பிள்ளைகள் டிக்டாக்ல சீரழிகிறாங்க. ஒரு ஆம்பளை பிள்ளை கெட்டு போனால் அவனை மட்டும்தான் பாதிக்கும். ஒரு பொம்பளை பிள்ளை கெட்டு போனால் சமூகத்தை பாதிக்கும். உங்கள் ஒருத்தரால் ஒரு சமூகம் தலை குனியக்கூடாது. ஸ்ரீலங்காவில் எங்கேயுமே பிள்ளைகள் கருப்பு பொண்ணை காண கிடைக்கிறதில்ல. ரைட், அதொரு உண்மையிலே ப்ளஸ் பாயிண்ட். ஏஐ வந்ததுக்கு பிறகு பிள்ளைகள் ஏஐட பிரயோசனத்தை எடுத்தது எங்களோட பொம்பளை பிள்ளைகள் தான்.